ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் ராகி களியும் சுவையான கருவாட்டு குழம்பும் எப்படி தயார் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு முருங்கைக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கக்கூடிய கருவாடு வாழைத்துண்டு கருவாடு தான் எடுத்திருக்கேன். அது சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் ஊறணும். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான 5 தக்காளியும் 10 பல் பூண்டு எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாயில் தேங்காய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளித்த பின்னாடி ரவுண்டாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச பூண்டும் தக்காளி பேஸ்ட்டை போட்டு உப்பு மஞ்சத்தூள் தூவி நல்லா எண்ணெய் சுருண்டு வர மாதிரி கிளறி விடணும். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஆஃப் பாயில் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு நல்லா சுண்ட வர மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க விடணும். நெக்ஸ்ட்டு கருவாடை நல்லா மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி, உப்பு போடக்கூடாதுங்க, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பெரட்டி ஆயில் ஊற்றி கொஞ்சமாக ஆயிலில் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் கருவாடு குழம்புக்குள்ளே போட்டோம் அப்படின்னா கரையாமல் இருக்கும். இல்லாட்டி நம்ம அப்படியே சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்தோம் அப்படின்னா கருவாடெல்லாம் உடஞ்சிரும், நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்காது. இது ஒரு நல்ல டிப்ஸு. நெக்ஸ்ட்டு குழம்பு கொதித்ததுமே புளி தண்ணியை கரைச்சி நம்ம ஊற்றிட்டு வேக வச்ச வறுத்தெடுத்த கருவாடையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். அந்த குழம்புக்கு தேவையான ஒரு தாளிப்பு கண்டிப்பாக வேணும். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் விட்டு கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதும் தாளித்து ஊற்றினா சுவையான கருவாட்டு குழம்பு தயார். நெக்ஸ்ட்டு ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு ராகி மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக உப்பு போட்டு அதே கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதில் கட்டியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு கப் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நான் 2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் ஆயிலும் ஊற்றி தண்ணி கொதித்ததுமே நம்ம கரைச்சி வச்ச ராகி கூழை ஊற்றி நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா தான் களி நல்லா வேகும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ரவுண்டாக நமக்கு களி உருண்டையாக வந்துடும். இப்போ ஆஃப் பாயில் ஆயிடுச்சு களி. ஆஃப் பாயிலில் எடுத்து ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு குண்டால மாற்றி 3 விசில் விட்டோம் அப்படின்னா களி தயார். இப்போ நம்ம களி ஆறின பின்னாடி சர்வ் பண்ணிடலாம். இப்போ 1 கப் ராகி களி, சுவையான சூடான கருவாட்டு குழம்பு, அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், முழுசாக உரித்து வச்ச சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கப் தயிர். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.